இந்த கிளாஸ் முன்னாடியே பண்ணிடலாமா? சில அனௌன்ஸ்மெண்ட்ஸு. எஸ், இன்னைக்கு கிளாஸ்க்கு அப்புறம் நாளைக்கு கிளாஸ் இருக்குது. இன்றைக்கி என்ன 12th ஏப்ரலா? நாளைக்கு 13th ஏப்ரல் கிளாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஹாப்பி நியூ இயர் 14th ஏப்ரல். அதற்கு பிறகு 18th ஏப்ரல் ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடே நம்ம சாதாரண ஃப்ரைடேனாலே நம்ம ரொம்ப மங்களமான விஷயம். குட் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால எல்லாருக்கும் லீவ் விட்ருக்கா. அதனால் நமக்கு எப்போ ஃப்ரைடே குட்டாக இருக்கும்? சாஸ்திரம் படித்தாதான் இல்லையா? அதனால அன்னைக்கு வர்கா, இன் வித்யாரண்யா ஹால். ஆஃபீஸ்லாம் லீவு தானே? லீவ் இல்லையா? லீவ் இல்லையா ஆஃபீஸு? இதை நினச்சி நான் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியலையே. வெரி குட், குட் ஃப்ரைடேக்கு லீவ் இல்லை அப்படின்னு சொல்கிறதா? ஐயோ லீவ் இல்லையா வர்கா? சார், செக்யுலர் கவர்மெண்ட்டை கூட நம்ப முடியாது போல இருக்கு. சரி, 18th ஏப்ரல் வர்கா இன் வித்யாரண்யா ஹால். பிரஷ்னோபநிஷத்தை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு தான். சாரி, விஎம்ஏ ஹால். தப்பாக சொல்லிட்டேன். விஎம்ஏ ஹால் இங்கேயே வர்கா அட் விஎம்ஏ ஹால். 19th ஏப்ரல் தான் வித்யாரண்யா ஹாலில் வர்கா. அதுக்கப்புறம் 20th ஏப்ரல் சண்டேயோட பிரஷ்னோபனிஷத் முடிகிற மாதிரி தான் பிளான். நெக்ஸ்ட் சண்டே we will be concluding Prashnopanishad. We should be intending to, hopefully, prayerfully. அதுக்கப்புறம் 27th ஏப்ரல் 26th ஏப்ரல் ரெகுலர் கிளாஸ் இல்லையா? 26th ஏப்ரல் ரெகுலர் கிளாஸ் இங்கே தான். 27th ஏப்ரல் 3 கிளாஸ் இருக்கும். அது விஎம்ஏ ஹாலில். ஆனால் வர்கா மாதிரி நடக்கும். ஏன்னா 3 கிளாஸ் வில் பி ஃபாலோட் பை கேம்ப் மீட்டிங். சண்டேயாக இருக்கிறதுனால கேம்ப் மீட்டிங் வச்சுருக்கு. ஸோ கேம்புக்கு வரவா எல்லாரும் அவசியமாக கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது கேம்புக்கு முன்னாடி அது ஒரு பద్ధதி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். கேம்புக்கு வரவாள்லாம் அந்த மீட்டிங்க்கு அட்டென்ட் பண்ணோம். இங்கே இருந்துட்டு கேம்புக்கு வராதவான்னு இங்கே யாராவது? அஃப்கோர்ஸ் கங்காஜி இருக்கா, அதை தவிர யாராவது? நீங்களுமா? வை? ஓ ஆமாம், சொன்னே இல்லை. ஐயோ, சரி, ஓகே. ஸோ 27th ஏப்ரல் அன்னைக்கு விஎம்ஐ ஹாலில் 3 கிளாஸ் இருக்கும், ஃபாலோட் பை கேம்ப் மீட்டிங். அவ்வளோதான். அதுக்கப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருந்தா, இந்த டெக்ஸ்ட்டு வாக்கிய விருத்தி படிக்கிறதுக்கு என்ன ப்ரிப்பரேஷன், சுகுணா என்ன ப்ரிப்பரேஷனோட வரணும் ஜி அப்படின்னு கேட்டா. இவ்வளோ ஆர்வமாக கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறச்சே என்னால் ஹவு கேன் ஐ நாட் டெல். அதனால் வேதாந்த சாராவோட சாப்டர் 4 ரிவைஸ் பண்ணிட்டு வாங்கோ அப்படின்னு. வேதாந்த சாராவோட சாப்டர் 4 இஸ் மகா வாக்கியம் இல்லையா? சாப்டர் 4 யூ கேன் ஜஸ்ட் ரிவைஸ் அண்ட் கம் பண்ணிட்டு வந்தால் சௌரியமாக இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு. அவ்வளோ. ஸோ தட் இஸ் தி அனௌன்ஸ்மெண்ட். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம். सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. गुकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः. अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्टुवागुंसस्तनूभिः यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः विश्ववेदाः
स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः बृहस्पतिर्ददातु ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ अत हैनं भार्गवो वैदर्भिः पप्रच भगवन् कत्येव देवाः प्रजां विधारयन्ते कतर एतत् प्रकाशयन्ते कः पुनरेषां वरिष्ठ इति तस्मै सहोवाच आकाशो हवायेष देवः वायुरग्निरापः पृथिवी वाङ्मनश्चक्षुः श्रोत्रं च ते प्रकाश्याभिवदन्ति वयमेतद् बाणमवष्टभ्य विधारयामः ஆக ஹிரண்யகர்ப்ப உபாசனா. ஹிரண்யகர்ப்பா இஸ் த டோட்டல் பிராணசக்தி. ஹிரண்யகர்ப்பன்னால் சமஷ்டி பிராணசக்தி. அண்ட் சமஷ்டி பிராணசக்தினா என்ன? இந்த என்டையர் சிருஷ்டி ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லையா? எப்படி இந்த சரீரம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு பிராணன் இல்லாமல் சரீரம் இருக்காது அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி டோட்டல் லெவலில் சமஷ்டி லெவலில் என்டையர் சிருஷ்டியோட ஃபங்க்ஷனிங் யாருனால ஏற்படுறது அப்படின்னா ஹிரண்யகர்ப்பன், பிராணசக்தியாகிய ஹிரண்யகர்ப்பனினாலேயே இது ஏற்படுகிறது. அதனால ஹிரண்யகர்ப்ப உபாசனா இஸ் கால்டு பிராண உபாசனா. அதனால பிராண உபாசனா செய்வதற்கு முன்னால் பிராண ஸ்துதியானது செய்யப்படுகிறது, செய்யப்பட வேண்டும். அது இங்கு செய்யப்படுகிறது. ஸோ பிராண ஸ்துதி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பிராணனினுடைய விபூதியானது கூறப்படுகிறது. அண்ட் பிராண உபாசனா இதை ஃபாலோ பண்ணி அடுத்த செக்ஷனில் வரப்போகுது. ஸோ 3 கொஸ்டின் கேட்டார். யார்? பார்கவஹா வைதர்பிஹி 3 கொஸ்டின் கேட்டார். கொஸ்டின் நம்பர் 2A என்னது? யார் சஸ்டைன் பண்ணுறா இந்த சரீரத்தை? 2B யாரெல்லாம் தன்னையே க்ளோரிஃபை பண்ணிக்கிறா? 2C அவர்களுள் உண்மையிலேயே சிரேஷ்டமானவர் யார்? சிரேஷ்டா வரிஷ்டா அவர் யார்? ஸோ இது கொஸ்டின் நம்பர் மந்த்ரா நம்பர் 1ல் பார்த்தோம். இதற்கான விடை ஃபஸ்ட்டு 2 கேள்விக்கு மந்த்ரா நம்பர் 2ல் குரு ஆனவர் பிப்பலாத ரிஷி விடை கொடுக்கிறார். என்ன சொன்னார்? 19 பிரின்சிபிள்ஸை பற்றி சொன்னார். பஞ்சபூதா, பஞ்ச ஞானேந்திரியா, பஞ்ச கர்மேந்திரியா, சத்வாரி அந்தக்கரணானி இதை லிஸ்ட் பண்ணார். இன்ஃபேக்ட் இதில் பஞ்சபிராணாவும் சேர்த்து சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் ப்ரெசன்டேஷன் பின்னாடி பிராணனை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதுனால, பிகாஸ் ஹீ இஸ் த பாஸ் அப்படின்னு பின்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதுனால இங்கே அவர் பிராணனை சொல்லலை. இந்த 19 பேரும் தான் அவளுடைய புகழையே தற்பெருமையை அடித்து கொள்கிறார்கள். தன்னைத்தானே ஸ்துதி செய்து கொண்டு லவுடாக சொல்லின்னு இருக்கா. நாங்கள் தான் இந்த எல்லாத்தையும் தாங்குகிறோம், நாங்கள் தான் எல்லாம், நான் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா இந்த வீடு? அந்த மாதிரி நான் இல்லைன்னா நீ என்ன ஆவ தெரியுமா அப்படின்னு அவளே கத்தி லவுடாக சொல்லிக்கிறா அப்படின்னு. அது பிரகாஷ அபிவதந்தி, பப்ளிசைஸ் பண்ணி சொல்லிக்கிறா. என்ன சொல்கிறா? வயம் விதாரயாமஹா, நாங்கள் தான் தாங்குகிறோம். இதோட செகண்ட் கொஸ்டின் இஸ் ஆல்சோ
ஆன்சர்டு. இப்போ தேர்டு கொஸ்டினுக்கான பதில் வரப்போகிறது. தேர்டு கொஸ்டின் என்ன? கஹ புனரேஷாம் வரிஷ்டா, யாரு, ஹூ இஸ் ரியலி த க்ளோரியஸ் பர்சன், சிரேஷ்டா யாரு? அதற்கு பிப்பலாதர் என்ன பண்ண போறார்? ஒரு கதை ரூபமாக இதற்கான விடையை சொல்ல போகிறார். மூணாவது மந்திரம். தான் வரிஷ்டः பிராண உவாச்ச மா மோகமாபத்யத அஹமேவைதத் பஞ்சதாத்மானம் பிரவிபஜ்ய ஏதத் பாணமவஷ்டப்ய விதாரயாமிதி தே ஸ்ரத்ததானா பபூவுஹு. அதாவது இங்க என்ன அர்த்தம்னா, பிராணனுக்கு வந்து தெரிய வந்துருத்தோ. என்ன தெரிய வந்துருத்தோ? இவன் இந்த 19 தத்துவங்களும் அன்னெசரியாக ஒரு அரகன்ஸில் அலைஞ்சின்னு இருக்கா. நாங்கள் தான் இந்த சரீரத்தை தாங்குறோம், நாங்கள் தான் இந்த சரீரத்தை தாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு அரகன்ஸை வளர்த்துண்டு அவள் அலைஞ்சின்னு இருக்கா. எல்லா பக்கமும் பப்ளிசைஸ் பண்ணி மைக் போட்டு சொல்லின்னு இருக்கா, நாங்கள் தான் கிரேட்டு, நாங்கள் தான் கிரேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு பிராணனுக்கு தெரிய வந்துருத்தோம். ஸோ பிராணன் என்ன பண்ணுறது? எல்லாரையும் கூப்பிடுறது ஒரு மீட்டிங்க்கு. எல்லாரும் வாங்கோன்னு மீட்டிங்க்கு கூப்பிடுறது. இவா 19 பேரும் மீட்டிங்க்கு வரா. அதில் வந்து அந்த மீட்டிங்கில் சேர்பர்சன், சென்ட்ரல் ஸ்பீக்கர் யார்? பிராணன். பிராணன் வந்து அட்ரஸ் பண்ணுறது எல்லாரையும். எப்படி சொல்கிறது பிராணன் அப்படின்னாக்க, தான் வரிஷ்டா, அதாவது இவர்களுள் ஸ்ரேஷ்டமாக இருக்க, வரிஷ்டனா என்ன, ஸ்ரேஷ்டா பிராணஹா உவாச்ச, இவ்வாறு பிராணன் வந்து கூறியது. யாரை பார்த்து கூறினார் பிராணன்? 19 தத்துவத்தையும் பார்த்து அவர் கூறினார். இவ்வாறு அட்வைஸ் பண்ணார். என்ன அட்வைஸ் கொடுத்தார்? மா மோகம் உபத்யத, ஏய் இவ்வளோ பெரிய டெல்யூஷன் உனக்கு கூடாது, இவ்வளோ பெரிய மோகம் உனக்கு இருக்கக்கூடாது. எதை பற்றிய மோகம்? இந்த பாடியை சஸ்டெயின் பண்ணுறது நான் தானே நீ நினச்சிட்டு இருக்கியே. பிராணன் வந்து மற்ற தத்துவங்களை பார்த்து சொல்கிறார், நான் தானே நினச்சிட்டு இருக்கியே, அப்பேற்பட்ட மோகம் உனக்கு இருக்கக்கூடாது. இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸு. அதுக்கப்புறம் அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா, என்ன சொல்கிறார்? அகமேவ ஏதத்து பஞ்சதா ஆத்மானம் விபஜ்ய. பிராணன் வந்து சொல்கிறார், நான் அல்லவோ என்னை 5ஆக பிளவுபடுத்தி கொண்டு எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணுறேன். எவ்ரி லேயர் ஆஃப் பர்சனாலிட்டி இருக்குல்ல, அதாவது சாஸ்திரம் என்ன பண்ணுறது அப்படின்னாக்க, ஒவ்வொரு லேயர் ஆஃப் பர்சனாலிட்டி பற்றி சொல்கிறச்சையும் என்ன லேயர் ஆஃப் பர்சனாலிட்டி? பஞ்சகோஷா எடுத்துட்டோன்னா அன்னமய, அப்புறம் பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய. இந்த பஞ்ச கோஷா இருக்கு இல்லையா, இந்த பஞ்ச கோஷாவில் நம்ம தைத்திரியத்தில் பார்த்தோன்னா ஒன்னொன்னுத்தை பற்றியும் ஸ்துதி வருது. அங்கேயே நம்ம பார்த்தோம், ஒன்னொன்னுத்தை பற்றியும் ஸ்துதி செஞ்சு, எதுக்கு அந்த மாதிரி ஸ்துதி பண்ணுறதுன்னா உபாசனைக்கோசரம் ஸ்துதி பண்ணுறது. எதனால் அந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னாக்க, கொஞ்ச நாள் சாஸ்திரம் allows us to remain in that for some time. அதுக்கப்புறம் அடுத்த லேயரை புரிஞ்சுண்டு நெக்ஸ்ட் லேயர், ஒவ்வொரு லேயர் ஆஃப் பர்சனாலிட்டியும் அப்போ தான் வந்து பஞ்சகோஷ விலக்ஷண ஆத்மா நீன்னு புரியும். படப்படன்னு சொல்லிட்டா அது என்னது, வெள்ளத்தில் அடிச்சுன்னு போன மாதிரி அது ஏதோ ப்ராப்பராக அதை அசிமுலேட் பண்ணவே முடியாது. அதனால் சாஸ்திரம் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு லேயர்லேயும் இருந்து 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 அதுக்கப்புறம் அடுத்த லேயர், இதனுடைய ஆத்மா அது, அதனுடைய ஆத்மா அது அப்படின்னு ஒன்னொருத்தோட ஸ்துதி பாடி அதுக்கப்புறம் விசாரம் பண்ணி, இல்லையே இது ஆத்மாவாக இருக்க முடியாதே இல்லையா, அதனால் இது வந்து எதனால் இருக்கிறது, அடுத்த லேயர் வந்து ஆத்மா. ஸோ இதை வந்து தைத்திரியத்தில் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து பிராண உபாசனா அப்படின்னு சொல்லிட்டாக்க, அப்போது என்ன அர்த்தம்? அன்னமயத்தை கடந்து பிராணமயத்துக்கு வந்திருக்கோன்னு அர்த்தம் இல்லையா. அன்னமய இஸ் நாட் மீ,
அப்போ தான் பிராண உபாசனா பண்ண முடியும். இல்லைனா அன்ன உபாசனா தானே பண்ணணும். தைத்திரியத்தோட ஃபஸ்ட்டு உபாசனா அது தானே, பிரம்மானந்த வல்லி ஆரம்பிக்கிறச்சே. ஸோ அன்னத்துலேருந்து அடுத்தது பிராண உபாசனா. ஸோ பஞ்சதா பிரவிபஜ்ய, பிராணன் என்ன பண்ணித்தான், பிராணன் சொல்கிறது, ஐ ஹாவ் டிவைடட் மை செல்ஃப் இன்டு 5 systems. 5 சிஸ்டமாக நான் ஒரே பிராணன் தான், ஆனால் என்ன 5 சிஸ்டமாக விபாகம் பண்ணிட்டு எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு தெரியுமா இது அப்படின்னு கேட்குறது. எந்த மாதிரி 5 சிஸ்டமாக விபாகம் பண்ணிட்டு இருக்கேன்? பிராண, அபான, வியான, உதான, சமான. இல்லையா? பிராண அப்படின்னா என்ன? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அப்புறம் அபான அப்படின்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். அதுக்கப்புறம் வியான, வியானனா சர்க்குலேட்டரி சிஸ்டம். எப்படி பிளட்டு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு உங்கள் உடம்புல? ஒரு பாட்டிலுக்குள்ளே வாட்டர் ஊற்றினேன்னா வாட்டர் சுற்றிகிட்டே இருக்கேன்னா பாட்டிலுக்குள்ளே அப்படியே தானே நிற்கிறது இல்லையா? நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பிளட்டு எப்படி மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது? வியானா, வியானானால பிளட்டு சர்க்குலேட் ஆகுறது. அதர்வைஸ் பிளட் சர்க்குலேஷனே இருக்காது. பிளட் சர்க்குலேட் ஆகலைன்னா என்னாகும்? கிளாட் ஆகிடும் இல்லையா? பிளட்டு சர்க்குலேட் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு மயக்கம் வரும், அதுக்கப்புறம் பிளட்டு கிளாட் ஆகும். ஏன் மயக்கம் வரும்? ஏன்னா அந்தந்த காம்போனன்ட்ஸ்க்கு, அந்தந்த ஆர்கன்ஸ்க்கு ஆக்சிஜன் சப்ளை ஆகாது, நியூட்ரிஷன் சப்ளை ஆகாது இல்லையா? ஸோ பிளட்டு வந்து சர்க்குலேட் ஆகிறதுனா அது வியானானால. மூச்சு போயிட்டு வருது, நம்மளா யோசிச்சு மூச்சு விடுறோம் இல்லையே இல்லையா? அது பாட்டுக்கு போயிட்டு வருது இல்லையா? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். எந்த தத்துவம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரீதிங்கை வந்து எனேபிள் பண்ணுறது இன்வாலண்டரியாக அப்படின்னா பிராண தத்துவம். எல்லாத்தையும் புஷ் டவுன் பண்ணுறது அபான தத்துவம். அண்டு சர்க்குலேட் பண்ண வைக்கிறது வியானா. அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுதுன்னா இமீடியட்டாக அதை ரிவர்ஸ் பண்ணுறது உதானா. விக்கல், இருமல், தும்மல் எல்லாமே வருது இல்லையா? வாமிட் வருது. இந்த ரிவர்சல் சிஸ்டம் மோஸ்ட் பவர்ஃபுல். ஏன்னா ஆன்டி கிராவிட்டி இல்லையா? மோஸ்ட் பவர்ஃபுல். எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும் உள்ளுக்குள்ளே, என்ன பவர் இருக்கணும் உள்ளுக்குள்ளேருந்து எல்லாம் வெளியில் கொண்டு வருது அப்படின்னா இல்லையா? ஸோ உதானா ரிவர்சல் மெக்கானிசம். அதுக்கப்புறம் என்ன விட்டோம்? சமானா. சமானா என்னது? நியூட்ரிஷனை ஸ்ப்ளிட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணுறது. இன்னும் ஒரு வியப்பான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இது எல்லாமே எது பண்ணுறது அப்படின்னா ஒன் பிராணா ஒன்லி. ஒன் பிராணா இஸ் பர்ஃபார்மிங் 5 ஃபங்க்ஷன்ஸ். அதனால் ஏதது ஆத்மானம் அவஷ்டபிய, நான் தான்ப்பா ஆக்சுவலாக இந்த பாடியை சஸ்டெயின் பண்ணுறேன், உங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறது பிராணன் இல்லையா? அவஷ்டபிய அப்படின்னா அதாவது எந்த வேர்டுலேருந்து இது டிரைவ் ஆகிறது அப்படின்னா ஸ்தம்ப அப்படிங்கிற சொல்லு நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? ஸ்தம்பம். ஸ்தம்ப அப்படின்னு என்ன அர்த்தம்? பில்லர். ஸ்தம்பம் அப்படின்னா பில்லர். பில்லர் தான் வந்து முதல்ல என்ன பண்ணுவா, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் பில்லர் வரணும் அப்படின்னு பார்ப்பான் இல்லையா? எத்தனை பில்லர். நம்ம எங்கேயான செவரில் இடிக்கணும்னா கூட, ஓட்டை போடணும்னா கூட அது பில்லர்னால் அந்த இடத்த டச் பண்ண மாட்டான். பில்லர் இல்லாமல் வெறும்ன செங்கல் இருக்கிற ஏரியா மட்டும்தான் இடிக்கிறதுக்கோ மாடிஃபை பண்ணுறதுக்கோ டச் பண்ணுவாள். பில்லரை வந்து டச் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ முதல்ல வந்து பில்லர் போடுவா. அண்டு யாரோ ஒருத்தர் முக்கியமான பர்சன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஹீ இஸ் த பில்லர் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் இல்லையா? அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பர்சன், அவர் இல்லைன்னா எல்லாமே விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி. ஹீ இஸ் த பில்லர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஸ்தம்பம் கரோதி அப்படின்னா எது ஒன்று ஒன்றை நிலை நிறுத்தி வைக்கிறதோ, ஸ்ட்ரைட்டாக ஹோல்டு பண்ணி வைக்கிறதோ அதுதான் ஸ்தம்பம் இல்லையா? நிலை நிறுத்தி வைப்பது அப்படின்னு. அதிலிருந்து தான் வந்த வார்த்தை அவஷ்டபிய. எல்லாம் ஒரே ரூட்லேருந்து வந்த வார்த்தைகள். அவஷ்டபிய அப்படின்னாக்க ஐ ஆம் ஒன்லி ஃபங்க்ஷனிங் லைக் அ பில்லர். அவஸ்தம்பனம் கிருத்வா, நான் தான் பில்லர் மாதிரி எல்லாத்தையும் நிறுத்தி ஒன்று அது இடத்துல இருக்குன்னாக்க ஐ ஆம் சைலண்ட்லி டூயிங் ஆல் த ஒர்க். ஆனால் யாருக்கும் தெரியவே தெரியாது. எப்போ ஃபங்க்ஷன் ஆகலையோ அப்போ தான் எவ்ரிபடி டேக் நோட்டீஸ் ஆஃப் இட் இல்லையா? ஃபங்க்ஷன் ஆயின்னு இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எதுவுமே தெரில. இட் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். அதனால்
அதனால என்ன இதுலேருந்து தான் இந்த சிமிலர் வேர்டு தான் அவஷ்டபிய ஸ்தம்பம் இதோட சிமிலர் வேர்டு தான் ஸ்தப்த அப்படிங்கிற வேர்டு. நம்ம தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தில் வர ஸ்தப்தஹான ஸ்டிஃப் நெக்டு பர்சன் ஆசூரி சம்பத்தில் சொல்லுவார் இல்லையா, அதாவது வளையவே மாட்டாங்க, பெண்டு அப்படி இருக்கு இல்லையா, எல்லாம் இட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் த சேம் ரூட். ஸோ அவஷ்டபிய அப்படின்னாக்கா ஐ ஃபங்க்ஷன் லைக் அ பில்லர், ஐ டூ த ஜாப் ஆஃப் அ பில்லர். அகம் விதாரயாமி, நான் தான் இந்த இண்டிவிஜுவலை சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு தூரம் தெளிவாக எடுத்து சொல்லியும் இந்த பருப்பா நீ பண்ணுறது வந்து சரியில்லை, நீ வேலையே பண்ணலைன்னு நான் சொல்லலை, ஆனால் நான் தான் உண்மையிலேயே சஸ்டெயின் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் இவன் எல்லாரும் யாருமே கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா அவளுடைய அரகன்ஸ்னால இந்த 19 பேரும் கேட்கவே இல்லை. பிராணன் இவ்வளவு தூரம் அட்வைஸ் பண்ணி எடுத்து மானே தேனேன்னு தடவி கொடுத்து அட்வைஸ் பண்ணாலும் கேட்கவே இல்லை. அப்போ என்னாகும், ஒரு நல்ல திட்டம் வந்து கொண்டு வந்தா நம்ம வந்து லோக்சபாலேயோ அசம்பிளிலேயோ கொண்டு வந்தா ஆப்போசிட் பார்ட்டிலாம் கேட்கலைன்னா என்ன 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 பண்ணுவா, வழக்கம் என்ன, வெளிநடப்பு, வாக் அவுட்டு இல்லையா. அதனால் பிராணன் என்ன பண்ணித்தான், ஓகே நான் வந்து சரி இவ யாரும் கேட்கலன்னா நான் என்ன நின்று பேசி என்ன பிரயோஜனம், மீட்டிங்கை விட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மீட்டிங்கை விட்டு கிளம்பி, அதாவது விதாரயாமி இதி அப்படின்னு வருது இல்லையா, அந்த இதி வந்து இண்டிகேஷன் ஆஃப் கொட்டேஷன் க்ளோஸ். அகம் ஏவ விதாரயாமி, அது வரைக்கும் பிராணன் சொல்கிறது இல்லையா. ஸோ பிராணன் வந்து நான் தான் தாங்கி கொண்டு இருக்கிறேனே, உங்களுக்கு இது தெரியலையா, இந்த ஆப்வியஸாக உங்களுக்கு கூடவா இது தெரியல, வெளியில் மக்களுக்கு தான் தெரியல, உங்களுக்கு கூடவா இது தெரியல அப்படின்னு நல்லத்தனமாக கேட்டா, வாயா வார்த்தையாக கேட்டா புரியல இல்லையா. நயமாக சொல்கிறச்சே புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா என்னாகும், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், அப்போ தான் பாடம் புகட்டி ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலைமை வந்துடும் இல்லையா. இது வந்து புரிஞ்சுக்கலை. அதை வந்து உபனிஷத் சொல்கிறது அடுத்த வார்த்தை, தே அஸ்ரத்ததானா பபூவுஹு. உபனிஷத் சொல்கிறது, அதாவது பிப்பலாதர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், இவ்வளவு தூரம் பிராணன் வந்து எடுத்து சொல்லியும் தீஸ் பீப்புள் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். இவ்வளவு நல்லத்தனமாக எடுத்து சொல்லியும் இவர்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல. அதனால் என்ன ஆயிடுது, பாடம் கற்பிப்பதற்காக பிராணன் வந்து இப்போ வாக் அவுட் பண்ண போகிறது. அந்த வாக் அவுட் இங்கே வரல, அது ஆமாம். ஸோ அது வந்து பாடம் கற்பிப்பதற்காக பிராணன் வந்து வாக் அவுட் பண்ண போகிறது. ஏன் அப்படின்னாக்க சோபிமானாத், சோபிமானாத் அப்படின்னாக்க தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இப்போ இஷ்யூ ஆகிடுது. எது, பிராணனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஷ்யூ ஆகிடுது இல்லையா. தன்னை யாரும் மதிக்கவே இல்லை, இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பர்சன் எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கு, சைலண்ட்டாக பண்ணின்னு இருக்கு, நான் சொல்லிலாம் காட்டலை, நான் என்ன சொல்லியா காட்டின்னு இருக்கேன், எல்லாம் பண்ணி எல்லாம் பேசாமல் தானே இருக்கேன். நீயே பண்ணுற மாதிரி போய் பேசிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம், அது தப்பு. இன்ஃபேக்ட் நீ இருக்கிறதே என்னால் தான் அப்படிங்கிறத நீ மறந்து போயிட்டியா, இவ்வளவு அரகன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்து சொல்லியும் கேட்கல. அதனால் ஊர்த்வம் உத்கிராமத இவ, வெளிநடப்பு செய்வது போல பிராணன் வெளியில் கிளம்புவது போல கிளம்பியது, பிரிட்டன் பண்ணித்து. மந்திரத்தில் தானே வருது, இந்த மந்திரத்தில் தானே வருது. அடுத்த மந்திரம், 4வது மந்திரம். அதான் இந்த மந்திரத்தில் வரலையேன்னு பார்த்தேன், இதில் வருது. 4வது மந்திரத்தை படிச்சுடுவோம். சோபிமானாத் ஊர்த்வம் உத்கிராமத இவ தஸ்மின் உத்கிராமதி அதேதரே சர்வ ஏவ உத்கிராமந்தே தஸ்மின்ச்ச பிரதிஷ்டமானே சர்வ ஏவ பிராதிஷ்டந்தே. மாற்றிக்கோங்க, அது பிராதிஷ்டந்தேன்னு மாற்றிக்கோங்க. தத்யதா மக்ஷிகா
மதுகர ராஜானாம் உத்க்ராமந்தம் சர்வ ஏவோத்க்ராமந்தே சர்வா ஏவோத்க்ராமந்தே தஸ்மின்ச்ச பிரதிஷ்டமானே சர்வா ஏவ பிராதிஷ்டந்த ஏவம் வாங் மனச்சக்ஷுः ஸ்ரோத்ரஞ்ச தே ப்ரீதாः பிராணம் ஸ்துவந்தி. இதில் தமிழ்லையும் மாற்றணும், சமஸ்கிருதத்துலேயும் மாற்றணும். ஃபஸ்ட்டில் பார்ட்டில் இருக்கிற தஸ்மிகும்ச்ச பிரதிஷ்டமானே சர்வ ஏவ பிராதிஷ்டந்தே அது. அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு இடத்துல தஸ்மின்ச்ச அப்படின்னு வரைச்ச இட் ஷுட் பி சிமிலர் டு த ஃபஸ்ட் ஒன். அந்த இஷ்ஷு வந்து பெரிய இஷ்ஷாக இருக்குது, சின்ன இஷ்ஷாக இருக்கணும். அதுவும் டைப்பிங் மிஸ்டேக் போத் இன் சமஸ்கிருதம் அண்ட் தமிழ். அதே மாதிரி வாங் மனச்சக்ஷுஹு அதுவும் சின்ன இஷ்ஷாக இருக்கணும், போத் இன் சமஸ்கிருதம் அண்ட் தமிழ். டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கு. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறது அப்படின்னாக்க, சோபிமானாத் தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இஷ்யூ ஆனதுனால என்ன ஆயிடுத்து, பிராணன் வந்து இட் டிசைடட் டு வாக் அவுட். ஊர்துவம் உத்கிராமத இவ, வாக் அவுட் பண்ணுற மாதிரி கிளம்புற மாதிரி கிளம்பு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அப்படி கிளம்புற மாதிரி கிளம்பினோடனே என்ன ஆயிடுத்துன்னா, தஸ்மின் உத்கிராமதி அது கிளம்பும் பொழுது, பிராணன் கிளம்பும் பொழுது ஆத்த இதரே சர்வ ஏவ உத்கிராமந்தே மற்ற 19 பார்ட்ஸும் 19 தத்துவங்களும் கிளம்ப வேண்டியதாக எடுத்து. அவளா நினச்சிட்டு கிளம்பல, அவளா விருப்பப்பட்டு கிளம்பல. ஆனால் பிராணன் கிளம்பிய பொழுது இவர்கள் அனைவரும் சென்று விடுவது போல ஆயிடுது. அதனால் இவாளுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஐயோ நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸே கிடையாதா இப்போ பிராணன்னால. பிராணன் இல்லைன்னா, பிராணனோட ஃபங்க்ஷன் இல்லைன்னா நமக்கெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது அப்படின்னு மண்டையில் அடித்த மாதிரி இவாளுக்கெல்லாம் புரிய ஆரம்பிச்சு இல்லையா. தஸ்மின்ச்ச பிரதிஷ்டமானே அண்ட் ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்தோடனே பிராணன் வந்து சரி ஓகே அப்படின்னு பிராணன் அப்படி திரும்பி வந்த உடனே இவாளுக்கும் திரும்பி வந்து இவா எல்லாரும் வந்துட்டா. சர்வ ஏவ பிரதிஷ்டந்தே, ஆல் 19 காம்பனன்ட்ஸும் இவாளுக்கும் திருப்பி எக்ஸிஸ்டன்ஸ் வந்த மாதிரி இவாளும் திரும்ப வந்து விடுகிறார்கள். அப்பாடா, ஐயோ இல்லைன்னா நாங்கள்லாம் போயிருப்போம், நாங்களாமே செத்து போயிருப்போம் நீங்கள் போயிட்டேன்னா அப்படின்னு. அதனால் பிராணனால் மாத்திரமே, பிராணன் அப்படி கிளம்பித்துனா இவாளும் கிளம்புற மாதிரி ஆயிடுறது. பிராணன் திரும்பி வந்தாதான் இவாளுக்கே உயிர் வர மாதிரி இருக்குது இல்லையா. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது உடம்பெல்லாம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, உடம்பு சரியாத போது என்னாகும், வீக்காக இருக்கும், டயர்டாக இருக்கும் இல்லையா. வைரல் ஃபீவர்லாம் வந்தது அப்படின்னாக்கா ஒரு தெம்பே இருக்காது. ஏன்னா அந்த டைமில் பிராணசக்தி வந்து கம்மியாக இருக்குது. அப்போ வந்து ஏதாவது தொண 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 தொணன்னு யாராவது பேசிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, உங்களால் ரிப்ளை கூட பண்ண முடியாது. ஏன் நீ பாட்டுக்கு பேசுன்னு படுத்துட்டு இருக்கோம் இல்லையா. அந்த டைமில் இதை பாரு புதுசாக பட்டுப்படவை வாங்கின்னு இருக்கேன் அப்படின்னு வந்து யாராவது காமிச்சான்னு சொல்லி அவ்வளோதான் இல்லையா. சில சமயம் அந்த திட்டம் போல் தோணும், தோணினாலும் திட்ட முடியாது, தோன்ற அளவுக்கு மைண்டும் ஃபங்க்ஷன் ஆகாது இல்லையா. எல்லாமே டயர்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா பிராணசக்தி குன்றிவிட்டால் எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் வந்து தே லூஸ் தேர் ஸ்ட்ரென்த் அண்ட் திருப்பி பிராணசக்தி கெயின் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. பிராணசக்தி திரும்பி வந்தோடனே எல்லாம் ஃப்ரெஷ் அண்ட் எல்லாமே திருப்பி ஆஸ் நார்மல் இல்லையா. இது வந்து இதே மாதிரி சாந்தோக்கிய உபனிஷத் ஷஷ்டோத்தியாயத்தில் ஒரு செக்ஷன் இருக்கும். அதாவது என்னென்னா, குருவானவர் என்ன பண்ணுவார், தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக
15 நாள் சாப்பிடாதேன்னு சொல்லுவார் சிஷ்யன்கிட்ட. சாப்பாடு சாப்பிடாது, தண்ணி மட்டும் குடிச்சுக்கோ, சாப்பாடே சாப்பிடாது. எத்தனை நாளைக்கு? 15 நாளைக்கு. இது வந்து குரு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்கிறது. என்ன ஸ்டூடெண்ட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. உத்தாலகர் வந்து ஸ்வேதகேது கிட்ட சொல்லுவார், 15 டேஸ்க்கு டோன்ட் ஈட் எனிதிங், ஒன்லி வாட்டர் யூ ஆர் அலோவ் டு ட்ரிங்க். அதே வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவான். அப்படியே ஃபாலோ பண்ணால் 15th டே எப்படி இருப்பான்? ரொம்பவே இருக்காது. 15 டேஸ் அப்படி இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார் தெரியுமோ? இவர் கூப்பிடுவார். கூப்பிட்டா அல்லாமல் நடந்து வருவான். அப்படி வந்து அப்படியே சோர்ந்து அப்படி இருக்கிறச்சே, 12 வருஷம் பாட்டசாலை எல்லாம் போய் படிச்சியே, சாமம் பாடு அப்படிம்பார். அவன் அப்படியே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு. ஸோ ஃபுட்டு இருக்கு இல்லையா, ஃபுட்டு போய் அது அந்த பிராணசக்தியாக ஆனால் தான் எல்லா ஃபேக்கல்ட்டியுமே ஃபங்க்ஷன் பண்ணும். புரியுறதா உனக்குன்னு கேட்பார். அந்த மாதிரி இங்கே வந்து என்ன எடுத்து ஞானேந்திரியா கர்மேந்திரியா, நாட் ஓன்லி ஞானேந்திரியா கர்மேந்திரியா, ஈவன் அந்தக்கரணா நம்மளுக்கு ஞாபகம் கூட வராது. ஜி 15 டேஸ் ஃபாஸ்டிங் இல்லை ஜி, நான் பசியிலே வேறு பர்சனாக தான் இருப்பேன். நான் எனக்கு முதல்ல சாப்பாடு கூட, அதுக்கப்புறம் நீ கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். எனக்கு எதுவுமே தோணல, ஒரு விஷயம் இது மைண்டே ஒர்க் பண்ணல, முதல்ல சாப்பிட்டு வர இல்லையா. தேர் இஸ் நோ எனர்ஜி, பிராணசக்தி இல்லைனாக்க நாட் ஓன்லி ஞானேந்திரியம் ஆர் கர்மேந்திரியம், ஈவன் அந்தக்கரணத்தினுடைய செயல்பாடு ஏற்படாது. தேர்ஃபோர் இவா எல்லாரையும் விட சிரேஷ்டமானது வந்து பிராணன். அதனால் பிராணன் சென்றால் இவைகளெல்லாம் சென்று விடும். பிராணன் இருந்தால் மீண்டும் வந்தால்தான். இப்போ தான் பிராணனே வந்தது இல்லையா, அது வரைக்கும் மைண்டு திங்க் பண்ணாது, வார்த்தை பேசாது, ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஸ்தம்பிச்சு போன நிலைமையில் இருக்கும் இல்லையா. ஒரு ஷாக் வந்தது அப்படின்னாக்க. ஸோ ஒரு 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 நியூஸ் போகிறோம், நமக்கு எனர்ஜி எல்லாம் மொத்தமாக ட்ரெயின் அவுட் பண்ணுறதுக்கு இல்லையா. அது இல்லை, அது வந்து தப்பாக சொல்லிட்டா, அப்பாடா. அதுவும் இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து ஒரு ஐடியல் இது. அதனால் பிராணன் மூவ் பண்ண, அப் அண்ட் டவுன் மூவ் பண்ண இவா என்ன பண்ணுறா? பிராணன் போச்சுன்னா இவாளும் போகிறா, பிராணன் வந்தால் இவாளும் வரா. இது எப்படின்னா உபனிஷத் இங்கே சொல்கிறது, அந்த தேனீ கூட்டம் இருக்குல்ல, தேனீ கூட்டத்தில் ஒரே ஒரு லேக்ஸ் ஆஃப் தேனீ இருக்கும். லேக்ஸ் ஆஃப் தேனீயில் ஆனால் ஒரு தேனீ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்ன தேனீ? ராணி தேனீ, குயின் பீ இல்லையா. அந்த ஹனி பீயில் வந்து அந்த குயின் பீ வந்து, குயின் பீ கிளம்பிடுத்துன்னு வச்சுக்கோங்க. குயின் பீ கிளம்பிடுத்துன்னா எல்லா தேனியும் போகும், ஒன்றும் பாக்கி இருக்காது, எல்லாம் போயிடும். அந்த மாதிரி அதை உதாரணமாக இங்கே உபனிஷத்து கொடுக்கறது. என்ன சொல்கிறது? தத்யதா மக்ஷிகா மதுகர ராஜானம் அப்படின்னா, when the leader of மதுகரன்னா மதுகர மக்ஷிகா அப்படின்னாக்க ஹனி பீ அப்படின்னு அர்த்தம். மதுகரஹானா தோஸ் ஹூ மேக் ஹனி, மக்ஷிகா அப்படின்னா பீஸ். அவளுடைய ராஜா யாரு? அந்த ராணி தேனி, அந்த லீடர். உத்கிராமந்த அவா வெளியில் போயிட்டா அப்படின்னாக்க சர்வாகா, எந்த சர்வாகா? சர்வாகா மக்ஷிகாகா ஏவ உத்கிராமந்தே, அவர்களும் ஆல் த ஒர்க்கிங் பீஸ் ஆல்சோ மூவ் அவுட். யார் கூட? அலாங் வித் த குயின் பீ, அவர்களும் கிளம்பி விடுவார்கள். அண்ட் தஸ்மின்ஸ்ச பிரதிஷ்டமானே, அவள் கிளம்பி விட்டாள் என்றால் இவர்களும் கிளம்புவார்கள். அவள் நின்று விட்டால், இல்லை அவள் திரும்ப வந்துட்டா அப்படின்னாக்க இவர்களும் திரும்ப வந்து விடுவார்கள். போனா போவா, இவன் நில்லுனா நிப்பா, போனா போவா, திரும்பி வான்னா வருவா இல்லையா. ஸோ இந்த லீடர் போகிறதும் வருதும் தான் மற்றவாளுடைய போகிறதும் வருதும். அதனால் இது வரைக்கும் திருஷ்டாந்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உபனிஷத். இப்போ திருப்பி கம்மிங் பேக் டு த பிராணா அண்ட் அதர் 19 காம்பனன்ட்ஸ். சர்வா ஏவ பிரதிஷ்டந்த, எல்லா 5 இந்த 19 பார்ட்ஸ் இருக்குல்ல, 5 ஞானேந்திரியா, 5 கர்மேந்திரியா, அப்புறம் பஞ்சபூதானி, சத்வாரி அந்தக்கரணானி, இந்த 19 பார்ட்ஸும் பிராணன் வந்து இருந்தால் இவைகளெல்லாம் இருக்கின்றன. பிராணன் கிளம்பி விட்டால், எப்போ சரீரத்திலிருந்து பிராணன் கிளம்புறதோ அப்போ இவர்கள் எல்லாம் கிளம்பி விடுகிறது போல இருந்ததுனால இவ திரும்பி பிடிச்ச, ஐயோ நீங்கள் சரீரத்தை விட்டு போயிடாதீங்க, நீங்கள் இல்லைன்னா
நாங்கள் மட்டும் சரீரத்தை தாங்கவே முடியாது, நீங்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் தாங்குறோம் சரீரத்தை. ஆக்சுவலி அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் தான் தாங்குறேன் சரீரத்தை அப்படின்னு இவாளுக்கு புரியுது. தேர்ஃபோர் அன்வய வியதிரேகா மெத்தடில் இவாளுக்கு புரியுறது. ஏன்னா அன்வய வியதிரேகா லாஜிக்னா என்ன? கிளே இருக்கிறதுனால பானை இருக்குது இல்லையா? கிளே இருந்தால் பானை இருக்குது, கிளே இல்லைன்னா பானை இல்லை. தேர்ஃபோர் பானை இஸ் டிபெண்ட் ஆன் கிளே. அதனால் பிராணன் இருந்தால் மற்றவைகள் இருக்குது, பிராணன் இல்லைன்னா மற்றவைகள் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா தேர்ஃபோர் மற்றவைகள் அனைத்தும் all the other principles, all the other tattvas are dependent on prana alone. Te pritaha pranam stuvanti. Te pritaha அப்படின்னா they were all pleased. சந்தோஷமாயிட்டா. ஏன் சந்தோஷமாயிட்டா? இதில் சந்தோஷப்படுறதுக்கு என்ன நடந்தது அப்படின்னாக்கா, பிராணன் பர்மனெண்ட்டாக போல, பிராணம் போகிற மாதிரி அப்படி அந்த இழுத்து உடனே எல்லா இந்திரியங்களும் ஐயோ வெளில போகிறதா, போகாத 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 அப்படின்னு பிடிச்சி அப்படின்னு வந்த உடனே எல்லாம் அவ்வாடா ஒன்றும் ஆலை அப்படின்னு அவள் இழுத்து வச்சு. தேர்ஃபோர் தேவர் ஆல் ஹாப்பி. பிராணன் பர்மனெண்ட்டாக வெளியில் போகிற மாதிரி உமக்கு ஒரு பாடத்தை கற்பிப்பதற்காகவே யாம் இந்த திருவிளையாடலை இயற்றினோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதுக்கப்புறம் இவா எல்லாரும் பிராணம் ஸ்துவந்தி, எல்லாரும் பிராணஸ்துதியை பாடுகிறார்கள், பிராணனை ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். அதனால இந்த 4வது மந்திரத்தோட 3வது கொஸ்டின் இஸ் ஆன்சர்ட். அண்ட் பிராணஸ்துதி இருக்கு இல்லையா, அதை 5வது மந்திரத்துலேருந்து இந்த செக்ஷனோட எண்டு வரைக்கும் இந்த தேவதா எல்லாரும் சேர்ந்து இப்போ பிராணஸ்துதி செய்ய போகிறார்கள். ஸோ பிராணாயாமா, பிராணனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னாக்கா வி கேனாட் அவாய்டு மென்ஷனிங் பிராணாயாமா இல்லையா. இட்ஸ் ஸோ வண்டர்ஃபுல், சச் அ வண்டர்ஃபுல் திங் தட் வெறும்னா ப்ரீதிங்லேயே எத்தனையோ டிசீசஸ் க்யூர் ஆகுது. ஜஸ்ட் த வே யூ ப்ரீத் இல்லையா, just change the pattern of the way you breathe at least for 15 minutes in a day or half an hour in a day or say 1 hour in a day. adu intervals la you change the pattern you breathe, adha regularize pannilnaka then you are out of so many diseases. Even diseases like Parkinson's they are finding improvement nu solra இல்லையா. ஆனால் நம்மளுக்கு நம்பிக்கை வருமோ? நம்ம நம்பிக்கையெல்லாம் வேரியஸ் பத்தீஸ் இருக்கா இல்லையா, அந்த பற்றி இந்த பற்றி இந்த பற்றி அந்த பற்றி அவளை தான் நம்ம நம்புவோம் இல்லையா. உமா பற்றியை எல்லா பற்றியும் தெரியும், நம்ம நம்பிக்கை. பிராணன் நீ மூச்சு விட்டேன்னா சரியாடே, அது மூச்சு தான் விட்டுட்டே இருக்கேன்ல, என்ன அதெல்லாம் ஒன்றும் ஆலையே அப்படின்னு we don't understand the importance of just breathe அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு நம்பிக்கை வராது இல்லையா. நமக்கு நிறைய ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணாதான் ஏதாவது ஆஸ்பத்திரியில் போய் படுக்கணும், கடக்கணும், அப்புறம் எல்லா பக்கமும் ஏற்றணும், எல்லாம் இந்த மிஷினாக இருக்கணும். ஓகே ஏதோ பண்ணுறா, அப்போ நம்மளை காப்பாற்றிடுவா அப்படின்னு அப்போ தான் நம்மளுக்கு நம்பிக்கை வரும். பைசாவே செலவு இல்லை, என்ன ஜஸ்ட்டு மூச்சு விடுறத மட்டும் பண்ணுன்னா நம்ம நம்புவோம். நம்ம இது நம்புகிற மாதிரியே இல்லையே அப்படின்னு. அந்த மாதிரி தேர்ஃபோர் பிராணாவோட ஃப்ளோ இருக்குல்ல, just by organizing the flow of prana the entire system can be handled. In fact இந்த அக்குபஞ்சர் அந்த மாதிரி இருக்கிற அந்த தெரப்பீஸ் எல்லாம் கூட பிராணிக் ஃப்ளோவை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கும் எனேபிள் பண்ணுறது அந்த பிரின்சிபலில் தான் இவர்களும் ஃபங்க்ஷன் பண்ணுறா. அதனால தான் பிராணசக்தி அப்படின்னு வரைச்சே பிராணசக்தி பரான்னஹா அப்படின்னு பிராணசக்தியோடைய பூஜை எல்லாம் பண்ணப்படுது. ஐ இன்வோக் தட் பிராணசக்தி அப்படின்னு சொல்லி. And in fact the kundalini is also prana shakti only. Kundalini is not some other magical shakti. Kundalini is also prana shakti. And என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போ பிராணன் தான் எல்லாம், பிராணன் தான் கிரேட் அப்படின்னா அப்போ பிரம்மன் என்ன ஜி இப்படி கேட்கக்கூடாது என்ன. ஏன் அப்படின்னா அப்சல்யூட் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பிராணன் இஸ் ஆல்சோ ஜடம். பிராணனுக்கே அஸ்தித்வம் எதனாலன்னா சைத்தன்யத்தினால. ஆனால் இந்த இடத்துல நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம்னா ரிலேட்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இங்கே க்ளோரி ஆஃப்
ரிலேட்டிவ் ஸ்டாண்ட் பாயிண்டில் வந்தோன்னா யூ ஹாவ் டு ஆக்செப்ட் த க்ளோரி ஆஃப் ஹிரண்யகர்பா ஹூ இஸ் praised in the form of prana. அதனால் பிராணனுடைய க்ளோரி ஹேஸ் டு பி அக்செப்டட் ஃப்ரம் திஸ் ரிலேட்டிவ் பிளேன். அஞ்சாவது மந்திரத்திலிருந்து பிராணஸ்துதிஹி. ஏஷோ அக்னிஸ்தபதி ஏஷ சூர்யः ஏஷ பர்ஜன்யः மகவானேஷ வாயுः ஏஷ பிருத்திவி ரயிர்தேவः சதசச்சாமிருதஞ்ச யத். ஸோ க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் பிராணசக்தி. பிராணசக்தியோட க்ளோரிஃபிகேஷன் அப்படின்னா 2 லெவலில் இது செய்யப்படுறது. ஒன்று வந்து இண்டிவிஜுவல் லெவல்லையும் செய்யப்படுகிறது, ஒன்று வந்து காஸ்மிக் லெவலில் டோட்டல் லெவல்லையும் செய்யப்படுகிறது. இண்டிவிஜுவல் லெவலில் பிராணசக்தியே தான் தர்ஷன சக்தியாக, ஸ்ரவண சக்தியாக, கிராண சக்தியாக, அப்புறம் ஸ்பர்ஷன சக்தியாக, எல்லா சக்தியாகவும் மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கிறது. 5 சென்ஸ் ஆர்கன்ஸினுடைய சக்தியாக மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கிறது எது அப்படின்னா பிராணசக்தி தான் அப்படி மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு. ஏன்னா பிராணன் இல்லைன்னா இதெல்லாம் எதுவுமே இல்லையே, இதெல்லாம் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லையே. அதனால் எப்படி ஒரு லீடர் தன்னுடைய பவரை வந்து மற்ற ஆஃபீஸர்ஸ், தனக்கு அடியில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து டெலிகேட் பண்ணி ஆட்சி நடத்துகிறாரோ, அதே போல் பிராணன் என்ன பண்ணுறது, இந்த இந்திரியம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், அந்தகரணம், பஞ்சபூதா இதுக்கெல்லாம் வந்து டெலிகேட் பண்ணி என்டையர் ஷரீரத்தை வந்து ஆட்சி செய்கிறது. அதனால் பிராணசக்தியே தான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட இருக்கிற பவர். யாரால் பெஸ்டவ் பண்ணப்பட்ட பவர் அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் பெஸ்டவ் பண்ண பவர் இல்லையா, ஆர் பிரைம் மினிஸ்டர், பிஎம்ஓவில் இருக்கிற பர்சன்னா பிரைம் மினிஸ்டரால் கொடுக்கப்பட்ட பவர் இல்லையா. ஸோ அதே போல் பிராணசக்தி தான் ஒவ்வொரு சக்தியாகவும் மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு. அந்த ஃபேக்கல்ட்டியில் அந்தந்த சக்தியாக மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ கமன சக்தி, கமன சக்தினா என்ன, சக்தி டு மூவ் பண்ணுற சக்தி. அதுக்கப்புறம் வதன சக்தி, பேசுகிற சக்தியாக, இதில் வாகிந்திரியத்தில் சிந்தன சக்தி, திங்கிங் பவராக வந்து அந்தக்கரணத்தில். இந்த மாதிரி வந்து மைக்ரோ காஸ்மிக் லெவலில், இண்டிவிஜுவல் லெவலில் இவ்வாறு பிராணசக்தி மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கு. அதே போல் மேக்ரோ காஸ்மிக் லெவலில், சமஷ்டி லெவல்லையும் எல்லா பவராகவும் மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கிறது எது, பிராணசக்தி மாத்திரமே. நியூக்ளியர் பவர், எதோடைய பவர், சமஷ்டி பிராணசக்தியினுடைய பவர். சோலார் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, லூனார் எனர்ஜி, இந்த எனர்ஜிலாம் வாட் எனர்ஜி, பிராணா ஏவ, பிராணன்தான், சமஷ்டி பிராணன்தான் அவ்வாறு ஒவ்வொரு விதமாகவும் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. ஏஷா அக்னிஹி சன் தபதி. ஏஷா அப்படின்னா இந்த சமஷ்டி பிராணனாகிய ஹிரண்ய கர்ப்பனே, ஹீ அலோன் இஸ் பர்னிங் ஆஸ் சூரிய தேவதா. ஆர் இங்கே அக்னி, ஹீ அலோன் இஸ் பர்னிங் ஆஸ் அக்னிஹி. அடுத்ததுல தான் சூர்யா வரும், ஏஷா சூர்யா. ஸோ ஹீ அலோன் இஸ் பர்னிங் ஆஸ் அக்னிஹி. ஸோ அக்னியினுடைய பேர்ன் பண்ணுற சக்தி இருக்கு இல்லையா, அக்னிக்கு பேர்ன் பண்ணுறதுக்கு யார் சக்தி கொடுத்தா? ஹவு இஸ் அக்னி பேர்னிங் எவ்ரி திங்? நம்ம ஆற்றுல அடுப்பை ஏற்றினோன்னா, அடுப்பை ஏற்றி எவ்ரி திங் இஸ் கெட்டிங் குக்டு இல்லை. அது ஏதோ ஒரு ரிசர்ச் பேப்பர் இருந்தது. ஒரு கப்பு காஃபியை நீங்கள் ஹீட் பண்ணணும் அப்படின்னாக்க அக்னி இல்லாமல் நீங்கள் எப்படி ஹீட் பண்ணலாம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஹை டெசிபலில் சம் 40 வருஷமோ 50 வருஷமோ நீங்கள் கத்தணும் கண்டினியூஸாக.
கத்தினா இட் கேன் வார்ம் அ கப் ஆஃப் காஃபி. எனக்கு தெரியாது இதெல்லாம் எவ்வளோ உண்மை, யார் ரிசர்ச் பண்ணால் இதெல்லாம் எங்கே வந்தது தெரியாது. பட் ஐ ரிமெம்பர் லாங் டைம் பேக் ரீடிங் இட் சம்வேர். இட் கேன் வார்ம் அ கப் ஆஃப் காஃபி. நீங்கள் கத்திகிட்டே இருக்கணும் தூங்காமல். சப்போஸ் இஃப் தட் இஸ் த எனர்ஜி தட் கோஸ் இன் டு இட், இட் வில் வார்ம். அப்போ இப்படி வந்து நம்மளுக்கு சூடாகுதே காஃபி அப்படின்னா அக்னியினுடைய சக்தி எப்படி இருக்கணும்? இதில் பெஸ்ட்டு வந்து ஆக்சுவலி அடுப்பில் சமைக்கிறது தானே. மைக்ரோவேவ் ஹீட்டெல்லாம் வந்து அதுவும் அக்னி தத்துவம் தான், ஆனால் அது உடம்புக்கு நல்லதில்லை. சரியா? அது தெரியும் இல்லையா உங்களுக்கு, ஹவு மைக்ரோவேவ் ஃபங்க்ஷன்ஸ் என்னால். ஓகே, இப்போ அந்த கிளாஸ்லாம் வேண்டாம். பட் பெஸ்ட் இஸ் ஹீட்டிங் ஆன் த ஸ்டவ் இல்லையா? அது மைக்ரோவேவ் ஹீட்டாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரிக் கெட்டிலாக இருக்கட்டும், இல்லைனா அந்த சாண்ட்விச் மேக்கர், அந்த மாதிரி எந்த நீங்கள் கேட்ஜெட் எடுத்துட்டாலும் எனி ஹீட் பிரின்சிபல், அயர்ன் பாக்ஸ் இல்லையா, எனி ஹீட் பிரின்சிபல் அது வந்து எதோடைய சக்தி அப்படின்னாக்கா பிராணசக்தி தான். சமஷ்டி பிராணன் தான் அந்த ஹீட் பிரின்சிபலை அந்த இடத்துல மேனிஃபெஸ்டாக ஆகிறது. அதனால் அக்னியினுடைய அந்த பேர்னிங் பவர் இருக்கு இல்லையா, அந்த ஹீட்டு பவர் இருக்கு இல்லையா, அது சமஷ்டி பிராணசக்தி ஏவ. அண்ட் ஹீ அலோன் இஸ் ஏஷா சூரியஹா, அவரே தான் சூரியனாக இருக்கிறார். ஏஷகானா இவரே தான் சூரியனாக இருக்கிறார். ஆக அக்னி வந்து இப்போ என்ன அக்னின்னு சொல்கிறது சூரியன்னு சொல்கிறது ஏன் 2 தடவை அதே ஹீட் வரா மாதிரி இருக்கேன்னா, 2 தடவை வரதுனால யூ கேன் டேக் அக்னி ஃபார் ஹீட் பிரின்சிபல் அண்ட் சூரிய தேவதா ஃபார் லைட் பிரின்சிபல் இல்லையா. சூரிய தேவதாவினுடைய பிரகாஷ சக்தி இருக்கு இல்லையா, அந்த பிரகாஷ சக்தி இட் இஸ் பிராணா, சமஷ்டி பிராணா. அதனால் வெதர் ஹீட்டோ லைட்டோ எதுவாக இருந்தாலும் அந்த சோலார் எனர்ஜியிலேருந்து லைட்டெல்லாம் இருக்கும்ல, அந்த செல்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணிட்டு அப்புறம் ராத்திரியில் அது க்ளோ ஆகும் இல்லையா. ஸோ வெதர் ஹீட் ஆர் லைட்டு எல்லா சக்தியும் இட் இஸ் பிராணசக்தி ஒன்லி. ஏஷா பர்ஜன்யா, அப்பா டன்ஸ் ஆஃப் வாட்டர், டன்ஸ் ஆஃப் வாட்டர் கடல்லேருந்து அப்படி தூக்கிட்டு போய் அதை கார்மேகமாக்கி, அதுவும் எப்படி உப்பு இல்லாமல் ஃபில்டர் பண்ணோம் சரியா, உப்பு இல்லாமல் ஃபில்டர் பண்ணி டீசாலினேஷன் அன்றைக்கி கூட பேசிகிட்டு இருந்தா இல்லையா. ஸோ டீசாலினைஸ் பண்ணி அதை வந்து கார்மேகமாக்கி மழையாக அது போருமா போகாது, அதை மூவ் பண்ணோம். அவ்வளோ பெரிய க்ளவுடை வந்து ஒரு இடத்துலேருந்து, ஏன்னா ஃபார்ம் ஆகிறச்சு அது எங்கே ஃபார்ம் ஆகிறது, சமுத்திரத்திலே தான் சமுத்திரத்திலே பெஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பிரயோஜனம், யாருக்கு பிரயோஜனம்? சமுத்திரத்திலே ஃபார்ம் ஆகி மழை சமுத்திரத்தில் எங்கே பெஞ்சுது, ஒரே மழை எங்கே இந்தியன் ஓஷனில், யாருக்கு பிரயோஜனம் இல்லையா. அதனால் வந்து அது என்ன பண்ணோம், அதை மூவ் பண்ணோம். அங்கேருந்து அதை மூவ் பண்ணி கொண்டு வந்து லேண்டுக்கு கொண்டு வந்து அங்கே வந்து அந்த க்ளவுட்ஸ் வந்து மெட்டீரியலைஸ் ஆகி அது பெய்யணும் மழையாக, அப்போ தான் பிரயோஜனப்படும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இவ்வளோ பெரிய ஃபினாமினன் பர்ஜன்யா ரெயின், இட் இஸ் நாட் ஆர்டினரி. நமக்கு எல்லாமே டேக்கன் ஃபார் கிராண்டட். ஏன்னா நம்ம பக்கத்தாத்து மாமியோடு இருக்கிற அக்கப்பொருளே நமக்கு டைம் சரியாயிடுறது. வி மிஸ் த பிகர் பிக்சர் இல்லையா. இந்த குட்டி 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 விஷயம், இவன் இடித்தான் அவன் பார்க்கிங் சரியாக பண்ணல, ஆஃபீஸில் இவன் பண்ணல, அது பண்ணல, தட்டி விட்டான், இது பண்ணி விட்டான், லிஃப்ட் வேலை செய்யலை, இந்த மாதிரி மேட்டரெல்லாம் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் இட் ஆக்கிபைஸ். வி டோன்ட் ஹாவ் டைம் டு அப்ரிஷியேட் மெனி திங்ஸ் தட் ஆர் மோர் ரியல் இல்லையா. அதனால் இந்த ஃபினாமினன் இருக்குல்ல பர்ஜன்யா, இவ்வளோ பெரிய, மேபி நீங்கள் வந்து இங்கேருந்து பார்க்குறத விட இஃப் யூ டேக் அ ஃப்ளைட் மேலேருந்து பாருங்களேன், இவ்வளோ பெரிய லேண்டுக்கும் மழையை கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ வாட்டர் தேவை. அவ்வளோ வாட்டரை வந்து கொண்டு வந்து பொழியணும் அப்படின்னா இதை நீங்கள் சயின்ஸில் போய் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்வா, அது நேச்சர், எப்படி பூமி சுற்றுறதில்ல, அதனால இப்படி ஆறுதில்ல, அதனால இது ஃபார்ம் ஆகுறதில்ல, அதுக்கு ஏதோ டெக்னிக்கல் நேம்ஸ் எல்லாம் வச்சுருப்பா, அதனால இந்த ஃபார்ம் ஆகி இது ஃபார்ம் ஆகி அப்படி ஃபார்ம் ஆகி, இட்ஸ் நேச்சர். அது நேச்சர் இல்லைப்பா, அது ஈகோ. தலை வணங்க, இட் இஸ் ஈஸ்வரா, ஹிரண்ய கர்ப்பா, சமஷ்டி பிராணசக்தி இல்லையா. அதனால் இங்கே என்ன சொல்கிறதுப்பா, என்ன எல்லா தேவதாவும் சேர்ந்து புகழ்றா, யூ ஆர் மகவான் அப்படின்னு. மகவான் அப்படின்னா இந்திரன் அர்த்தம். பாலயிதா, யூ ஆர் த ப்ரொடெக்டர், யூ ஆர் த லீடர், யூ ஆர் த ப்ரொடெக்டர், யூ ஆர் த மெயின்டைனர், யூ ஆர் த சஸ்டைனர். யாருக்கு? எங்கள் எல்லாருக்கும்
இங்கே எல்லா தேவதாவையும் காப்பவன் நீதான். எல்லா நேச்சுரல் ஃபோர்ஸஸும், எவ்ரி நேச்சுரல் ஃபோர்ஸ் இஸ் அ தேவதா. அதுதான் 30 முக்கோடி தேவதாலாம் சொல்கிறோம் இல்லையா. எவ்ரி சயின்டிஃபிக் பிரின்சிபல் இருக்கட்டும், எவ்ரி நேச்சுரல் ஃபோர்ஸாக இருக்கட்டும், இட் இஸ் ரெப்ரசன்டட் பை அ தேவதா. ஸோ எவ்ரி நேச்சுரல் ஃபோர்ஸ் அது அந்த வகையில் செயல்பட வேண்டும். பூமி சுழலுவது ஒரு நேச்சுரல் ஃபோர்ஸ். எப்படி பூமி சுற்றுறது? அதுக்கு எங்கே அந்த எனர்ஜி வந்தது? சமஷ்டி பிராணசக்தி. இப்படி சுற்றுறது, இப்படி சுற்றுறது இல்லையா. அதுக்கு யார் ஃபியூவல்? இங்கேருந்து 4 வாட்டி போயிட்டு வந்தாலும் ஒரே வாரத்தில் டேங்க் ஃபுல் பெட்ரோல் காலி ஆகிடுது. இந்த பூமி சுற்றிகிட்டே இருக்கே, யார் பெட்ரோல் போட்டா அதுக்கு? இல்லையா. ஹூ இஸ் சப்ளைங் த ஃபியூவல்? சூரியன் எரிஞ்சுட்டே இருக்கே, அதுக்கு ஃபியூவல் யார் சப்ளை பண்ணுறா? ஆக இந்த என்டையர் ஃபியூவல் சப்ளை, சமஷ்டி ஃபியூவல் இருக்கு இல்லையா, சமஷ்டி எனர்ஜி தத்துவம் பிராணன். அவரே தான் ஏஷகா வாயுஹு. ஏன்னா பர்ஜன்யா, அப்புறம் பர்ஜன்யத்தை வந்து நகர்த்துறது என்ன? வாயு. காற்று வந்து இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் வீசுறதுனால க்ளவுட்ஸ் வந்து சில சமயம் நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணுவா ரெயின்ஸு. அது என்ன ஆகிடும்? அது ஆந்திராவுக்கு போயிடும். இப்போ நமக்கு இல்லை, நமக்கு இல்லை, நமக்கு இல்லை, அவ்வளோதான். நமக்கு பெய்யவே பெய்யாது. என்ன மழைன்னு சொன்னானே, இவனை நம்பவே முடியாது, அப்படி நம்ம அவன் பேரில் பழிய போட்டுடுவோம் இல்லையா. பட் த திங் இஸ் தேர் ஆர் சோ மெனி ஃபேக்டர்ஸ் அண்ட் அது அப்படியே நகர்த்தி அங்கே கூட்டின்னு போயிடும். ஸோ வாயு அப்படின்னு சொன்னாக்கா இட் கேன் பி அ வெரி ஜென்டில் ப்ரீஸ் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ப்ரீஸும் வாயு தான். அப்படியே அந்த இதை புஷ் பண்ணிட்டு வர சைக்ளோனும் வந்து வாயு தான். ஸோ என்டையர்லி சமஷ்டி பிராண தத்துவம். ஏஷா பிருத்திவி. பிராண தத்துவம் இஸ் தி எர்த் ஆல்சோ. யா, அதனால் அதுவும் பிராணசக்தி தான். அதனால் எல்லா பிரின்சிபல்ஸ், ஆல் த பிரின்சிபல்ஸ் இன் நேச்சர், அது எல்லாமே எனர்ஜி. எவ்ரி திங் இஸ் அன் எனர்ஜி. பூமியில் வந்து ஒரு விதையை போட்டோம்னா அந்த விதை செடியாக முளைக்கிறதுனா அது என்னது? தெர் இஸ் அன் எனர்ஜி தட் இஸ் தேர் இல்லையா. எனர்ஜி. ஸோ அந்த எனர்ஜி எல்லாம் வந்து இஃப் யூ ஜஸ்ட் மியர்லி கால் தெம் ஆஸ் பிரின்சிபல்ஸ், அச்சேதனமாக புரிஞ்சு வச்சுட்டோன்னா தெர் இஸ் நோ யூஸ். ஐடியா என்னென்னா எல்லாத்துக்கு பின்னாடியும் சைத்தன்யம் இருக்கிறது, அதை எனேபிள் பண்ணுறதுங்கிறத வி ஷுட் கீப் இட் இன் த பேக் ஆஃப் த மைண்ட். அதனால் இப்போ வந்து நம்ம அதை நேச்சர்னு அதனால தான் நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம அதை என்ன சொல்லுவோம்? தேவதா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் வி see it as a living சிருஷ்டி ஒன்றும். ஏன்னா தெர் இஸ் அ ஃபோர்ஸ் தட் இஸ் ஃபங்க்ஷனிங் இல்லையா. ஃபங்க்ஷன் நடக்கிறதுனாலே அங்கே ஒரு சேத்தன தத்துவம், ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கணுமே இல்லையா. அதனால் ஒரு ஜட தத்துவம் இல்லாட்டா எப்படி வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும்? அன்லெஸ் இட் இஸ் பர்வேடட் பை அ சேத்தன தத்துவம் இல்லையா. அதனால் அபரா பிரகிருதி அப்படின்னு சொன்னாக்கா பரா பிரகிருதி ஒரு இடத்துல இருக்கும், அபரா பிரகிருதி ஒரு இடத்துல இருக்கும். இல்லை, எங்கே நம்ம அபரா பிரகிருத்தின்னு சொல்கிறோமோ அங்கேயே பரா பிரகிருத்தியும் இருந்தாக வேண்டும். இல்லைன்னா அபரா பிரகிருதி cannot even exist. Where to talk of its functioning இல்லையா. அண்ட் ரயிர் தேவஹா. ரயிர் தேவஹா அப்படி இந்த இடத்துல ரைஹி அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் மீனிங். இந்த கான்டெக்ட்ல வந்து சந்திர தேவதான்னு அர்த்தம் ரைஹி. ஸோ ஹீ இஸ் சந்திர தேவதா ஆல்சோ. யாரு? பிராணா. சதசச்சாமிருதஞ்ச. சதசச்சாமிருதஞ்ச அப்படின்னா சது அசத்து, மூர்த்தம் அமூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லையா. த ஃபார்ம்டு அண்ட் தி ஃபார்ம்லெஸ். திருடமாக தோன்றும் சிருஷ்டியில் திருடமாக இருக்கும் விஷயங்களும், ஃபார்ம் இல்லாத ரூபமற்ற விஷயங்களும், அந்த பிரபஞ்சமும், மூர்த்த பிரபஞ்சமும் அமூர்த்த பிரபஞ்சமும் எல்லாமே பிராணசக்தி மாத்திரமே. பிராணசக்தியே தான் ஃபார்ம்டு மூர்த்த வஸ்துவாக கண்டென்ஸ் ஆகி அப்பியர் ஆகிறது. பிராணசக்தியே தான் அமூர்த்த வஸ்துவாகவும் அப்பியர் ஆகிறது. ஆக அனைத்துமே பிராணசக்தி தான். 6வது மந்திரம். அரா இவ ரதநாபௌ பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம் ரிச்சோ யஜும்ஷி சாமானி யஜ்ஞः க்ஷத்ரம் பிரம்ம ச.
சர்வம் பிராணே பிரதிஷ்டிதம், எல்லாமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் பிராணசக்தியே. என்டையர் கிரியேஷன், சிருஷ்டி ஆகிறது, தோன்றுவது, சஸ்டெயின் ஆகிறது, ரிசால்வ் ஆகிறது அனைத்தும் பிராணசக்தியில். இப்படி தான் வந்து தைத்திரியத்துலேயும் பார்த்தோம். அன்னம் தான் சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். அப்புறம் அந்யோந்தர ஆத்மா பிராணமயா தேன ஈஷ பூர்ணஹா இல்லையா? அதே மாதிரி நெக்ஸ்ட் யூ மூவ் ஆன். அதே மாதிரி திருப்பி பிராணமயத்துக்கு அதே மாதிரி அந்யோந்தர ஆத்மா மனோமயா தேன ஈஷ பூர்ணஹா. அது மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த ஸ்டேஜில் வந்து வி ஆர் டூயிங் ஸ்துதி ஆஃப் பிராணசக்தி. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறது அப்படின்னாக்க, ரிச்சஹா யஜூம்ஷி சாமானி, ரிக் யஜுஸ் சாம இல்லையா? அப்படின்னா என்ன? அனைத்து வேதங்களும். அதர்வ வேதமே வரல. ரிக் யஜுஸ் சாம அப்படின்னு சொல்கிறது வேதத்தை சொல்கிறல, மந்திரத்தோட டைப்பை சொல்கிறது. அண்டு அடுத்து என்ன சொல்கிறது? யக்ஞஹா க்ஷத்ரம் பிரம்மச்ச. யக்ஞஹா அப்படின்னாக்க வர்ஷிப் இல்லையா? க்ஷத்ரம் அப்படிங்கிறது க்ஷத்ரியால சொல்கிறது, பிரம்ம அப்படின்னு சொல்கிறது பிராமணாலை குறிக்கிறது. அதாவது இது எல்லாமே ஹைலி ரெஸ்பெக்டட் இன் த வேதாஸ் அண்ட் இட் இஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி என்டையர் கிரியேஷன் இங்கே சொல்கிறது. ஏன்னா கிரியேஷனில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் லிஸ்ட்டு போட்டு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் ரெப்ரசன்டேட்டிவாக சொல்கிறது. இவைகள் எல்லாமே எதனால் இருக்குது? பிராணனால் இருக்குது. அண்ட் பிராணன் இல்லைன்னா, பிராணனை எடுத்து விட்டால் இவைகள் எதற்கும் இருப்பு என்பது இல்லை. எப்படி அப்படின்னாக்க ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கறது. அரா இவ ரதனாபௌ பிரதிஷ்டா. அரா அப்படின்னாக்க ஹப்பு, வீலோட ஹப்பு அரா அப்படின்னா. ரதனாபௌ அப்படின்னாக்க சாரி, அரானா ஸ்போக்ஸு, ரதனாபின்னா தான் ஹப்பு. ஸோ வீலோட ஹப் இருக்குது, அப்புறம் ஸ்போக்ஸ் இருக்குது இல்லையா? அந்த ஸ்போக்ஸ் எல்லாம் வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? ரிம், அந்த வீலோட ரிம்மில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்போக் வந்து சுற்றுறது அப்படின்னா எதனால் ஸ்போக் சுற்றுறது? ஹப்பு சுற்றுறதுனால தான் ஸ்போக்ஸை சுற்றுறது. அண்ட் ஹப்புனால தான் தேர்ஃபோர் வீலே சுற்றுறது. ஆக்சல் எதுக்கு கனெக்ட் ஆகிருக்கு? ஹப்புக்கு தான் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? ஆக்சல்னால் என்னன்னு தெரியும்ல? நீங்கள் ஸ்டியரிங் அப்படி திருப்புற இல்லை காரில். ஸ்டியரிங்கை ஜஸ்ட்டு ஈஸியாக தானே இருக்குது. ஸ்டியரிங்கை திருப்பினா மொத்த காரே எப்படி திரும்புறது? எப்படி திரும்புறது அப்படின்னா, ஸ்டியரிங்கோட காலம் வந்து இட் இஸ் கனெக்டட் டு தி ஆக்சல் இல்லையா? அந்த ஆக்சல் வந்து ஹப்புக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஹப்பை திருப்புற இல்லை, ஆக்சுவலி ஹப்பை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க டைரக்ஷனை, அதனால வீல் திரும்புறது, அதனால மொத்த காரே திரும்புறது இல்லையா? ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறது அப்படின்னாக்க, அந்த ஹப் இருக்குல்ல, அந்த ஒன் சென்ட்ரல் ஹப், அதுதான் வந்து எல்லா ஸ்போக்ஸையும் சஸ்டெயின் பண்ணுறது. எல்லா ஸ்போக்கும் வந்து எதில் சொருகப்பட்டிருக்கு? அந்த ஹப்பில் தான் குத்திண்டு இருக்கு இல்லையா? ஹப் இல்லைன்னா ஸ்போக்ஸ் நிற்கவே நிற்காதே. அதனால எல்லாமே வந்து இட் இஸ் ஒன் சக்தி. அண்ட் த்ரூ திஸ் அலோன், இந்த பிராண சக்தியால் தான் மற்ற எல்லா சக்தியும் இருக்குது. இந்திரிய சக்தி இருக்குது, அந்தகரண சக்தி இருக்குது, அப்புறம் சமஷ்டி லெவலில் இருக்கிற மற்ற ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து இந்த பிராணசக்தியால் மாத்திரமே இருக்கிறது. அண்ட் என்டையர் வீல் வந்து சிருஷ்டியோடு ஒப்பிடப்பட்டால், ஹப்பு வந்து பிராணசக்தி அப்படின்னா, இந்த சிருஷ்டியை சுழல வைக்கிறது வந்து பிராணசக்தி. மற்ற வேரியஸ் ஃபோர்ஸஸ், சோலார் எனர்ஜி, லூனார் எனர்ஜி, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், இந்த மாதிரி மற்ற சமஷ்டி லெவலில் இருக்கிற மற்ற எல்லா பவர்ஸ் மூலமாக இந்த சிருஷ்டியை சுழல வைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இங்கே சொல்கிறது. இதெல்லாம் வந்து எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்து சொல்கிறதுனாக்கா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் உபாசனா, பிராண உபாசனாவை எனேபிள் பண்ணுறதுக்காக இவ்வாறு ஸ்துதி செய்யப்படுகிறது. மேலே என்ன சொல்கிறது அப்படிங்கிறது ஆஃப்டர் த பிரேக். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.